நிறைய பேர் வந்து வெக்கேஷன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படும் போது இமிடியேட்டாக அவங்க ட்ராவல் பண்ணணும் போது அவங்க யோசிக்கிறதே இல்லைங்க. பர்சனல் லோன்ஸ் எடுத்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க நிறைய பேர். வெதர் இட் இஸ் அ ஸ்மார்ட் சாய்ஸா இல்லைன்னா அது ஒரு பெரிய பிளண்டர் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இமிடியேட்டாக நீங்கள் ஒரு லோன் எடுக்கும் போது அது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். நீங்கள் ஷார்ட் டேர்ம் வெக்கேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். வெரஸ் அதே லோன் வந்து நீங்கள் வந்துட்டு ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் country any domestic or international எதுவும் நீங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய லோன்ஸை நீங்க பே பண்ணிட்டு இருக்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஷார்ட் டேர்ம்ல முடிக்க முடியாது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தியான டீடைல் வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஹாலிடேக்கு வந்து லோன்ஸ் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க? அது அவங்கள மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவங்க கிட்ட அது டிஃபால்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இது த்ரூ அவுட் அவங்களுடைய சரௌண்டிங்ஸை சுத்தி அவங்கள பத்தியான பீப்புள்ஸோட என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களும் அந்த டெசிஷன் எடுக்கிறாங்கன்றதை தான் நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பேங்க்ல வந்து லோன்ஸ் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு பர்சனல் லோனை இன்னைக்கு அதை ப்ரமோட் பண்றாங்க. ஒரு ஹாலிடே அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாருமே வந்து இமிடியேட்டா அந்த ஒரு டெசிஷன் போகலாம், டிராவல் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஃபேமிலியோட போகலான்னு இமிடியேட்டா அவங்க டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இன்னைக்கு ஒரு டிராவல் ஏஜென்ட்ஸ், டிராவல் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க என்ன பண்றாங்களோ அது ஒரு லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா அதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதை அவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. அது அவங்க மேலேயும் சொல்லி தப்பு இல்லை. இந்த பர்சன்ஸ் யாருன்னா டிராவல் பண்றாங்களோ அவங்க வந்து சேவிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க லோன்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு லோன் வேணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேங்கை அப்ரோச் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து வித்தவுட் கொலாட்ரல் இமிடியேட்டா ஒரு வெக்கேஷனுக்கு லோன்ஸை கொடுக்கறதுக்கு முன் வராங்க. கொலாட்ரலே இல்லாம லோன் கொடுக்கறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தாரக மந்திரம் அப்படின்னா புக் நவ் பே லேட்டர் அப்படின்றது. ஸோ நீ இன்னைக்கு புக் பண்ணிக்கோ, இமிடியேட்டா நீ பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் அவங்க வந்து அட்ராக்ட் ஆயிடுறாங்க. பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு வந்து ஈஸியா லோன்ஸ் வாங்கிட்டு கொலாட்ரல் இல்லைன்னும் போது இன்னும் அவங்க ஜாலியாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஷார்ட் டேர்மோடைய பீரியடை வந்து அவங்க யோசிக்கிறாங்களே தவிர லாங் டேர்ம்ல அது ஒரு பெரிய டெட் ட்ராப்ல வரும், மாட்டிப்போம் அப்படின்றது அது புரியாம போயிடுது. நம்ம அந்த கடன் வாங்கி நம்ம வந்து ஒரு டிராவல் பண்றோம்னா அது என்ன ஒரு இம்பாக்ட்ஸை கொடுக்கும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பர்சனல் லோன் அப்படின்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12-24% வரையும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம இந்தியாவில் இருக்க ஹவுசிங் லோன்லாம் காட்டியும் இது பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கும். நீங்க சப்போஸ் ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் பண்றீங்க, 2 lakhs உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க ஓவரால் ஒரு ப்ராசஸிங் ஃபீ அதோடைய ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து டோட்டலா ஒரு அமௌண்ட் நியர்லி 2.5 to 3 lakhs நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ ஒரு 2 lakhsக்கான டிராவல் வந்து எக்ஸஸாக தான் பே பண்ணுவீங்களே தவிர இமிடியேட்டா அதை க்ளோஸ் பண்ணவும் முடியாது. சப்போஸ் நம்ம வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ நம்ம லோன் எடுக்கிறோம்னா அது வேற விஷயம். ஏன்னா ஓவர் த பீரியட் அது ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். எஜுகேஷன் லோன் அப்படின்னா கூட நம்ம அதை படிச்சு அது மூலயமா நமக்கான இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே போல பிஸ்னஸும் நமக்கு ரெவென்யூ ஓவர் த பீரியட். பட் நம்ம டிராவல்காக எடுக்கிற லோன் ஒன்லி மெமரிஸ் தான் இருக்குமே தவிர அதுல எந்த ரிட்டர்ன்ஸும் இருக்காது. உங்களுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பென்சிவ் ஒரு டெட் ட்ராப்ல போய் நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் த லோன்ஸ். ஃபார் வெக்கேஷனுக்காக நீங்க அதை லோன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிடுறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த வெக்கேஷன் லோன் நீங்க எடுக்கிறதுனால என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு டிராவல் பண்ணியிருக்கோம், அங்கே போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் சில திங்ஸ் அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டு லோனில் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் திங் என்னன்னாக்கா, ஓவரால் உங்களுக்கு இஎம்ஐயோடைய பர்டன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இஎம்ஐ வந்து 1 month நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட உங்களுடைய அந்த லோன்ஸோட இது வந்து சிபில் ஸ்கோரில் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஓவர் த பீரியட் நீங்கள் ஏதாவது லோனுக்கு போகணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் போகணும் அப்படின்னா கூட இதோடைய சிபில் ஸ்கோர் ரேட்டிங் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு லோன்ஸ் ஆர்எல்ஸ் பர்சனல் லோன்ஸ் இது எல்லாத்தையும் மேக்ஸிமம் இஎம்ஐயை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பர்டிகுலராக நீங்கள் வெக்கேஷனுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இருக்கக்கூடாது. நீங்க சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போங்களே தவிர நீங்க இந்த மாதிரி லோன்ஸ்ல போனீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் கரியர் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இதெல்லாம் ஓகே, இந்த விஷயம்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு என்ன எனக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா, எஸ், அந்த சொல்யூஷன்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா,
நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் த்ரூ பிடியோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் மந்த் ஆன் மந்த் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். எங்கள் கிளைண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் அதை கண்டிப்பாக வெக்கேஷன்றது ஒரு மேண்டேட்ரி ப்ராசஸாகவே வச்சுருப்போம். வெக்கேஷனுக்காக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு அமௌண்ட்டை அலாட் பண்ணிவிடுவோம். எவ்ரி மந்த் ஆர்எல்ஸ் உங்ககிட்ட பல்காக ஏதாவது அமௌண்ட் இருந்ததுன்னா ஒரு 3 to 5 lakhs அதில் போட்டு வச்சுருங்க. ஓவர் த பீரியட் அது க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இதிலிருந்து நீங்கள் எப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ, நீங்கள் எவ்ரி இயர் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலயமா நீங்கள் அதை வந்து இன்கம்மை வந்து என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் அது உங்களுடைய ஃப்ளைட் ட்ராவலுக்கு யூஸ் ஆகும், இல்லை ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மந்த் ஆன் மந்த்தும் நீங்கள் ஒரு ஆர்டி மாதிரி இதில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் லம்சமாக ஏதாவது அமௌண்ட் இருந்தால் அதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எய்தர் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ட்ராவல்ன்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் போகிறது ஆல்வேஸ் அட்வைசபிள். சப்போஸ் உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட கிரெடிட் கார்டில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராவல்காக ஒரு வைஸ்லி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெயினாக ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட்டமாக இருக்கும் அண்ட் மெமரிஸாக இருக்கும். அப்போ நான் ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்ராடில் இருக்காங்க, அவங்க சிக் ஆகிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்க, வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரியான சேவிங்ஸில் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி லோன்ஸ் போகலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு இமிடியேட்டாக நீங்கள் போகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸே உங்கள் கையில் இல்லைன்னா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு ஹாலிடே மொமெண்டம்காக ஒரு மெமரிஸ்க்காக நீங்கள் லோன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய இஎம்ஐ பே பண்ணக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய லிமிட்ஸில் இருக்கணும். அதாவது உங்களுடைய எக்ஸஸ் நீங்கள் நார்மலாக பே பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரெண்ட் ஆர் குழந்தைங்களோட எஜுகேஷன் இதை தாண்டி உங்ககிட்ட இஎம்ஐக்கு அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய ஆனுவல் இன்கம் ஒரு மந்த்லி இன்கம்ல வித்தின் யுவர் லிமிட்ஸில் இருக்கணும். அதை பியாண்ட் தட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸை கட் பண்ணிட்டு நீங்கள் இஎம்ஐயை மட்டும் பே பண்ணிட்டு இருக்கிறதா இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு டெட் ட்ராப்ல நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால எப்பயுமே அதெல்லாம் தாண்டின ஒரு இஎம்ஐ லிமிட்ஸில் வச்சுக்கோங்க. அதையும் வந்து இந்த எக்ஸப்ஷனல் கேஸில் மட்டும்தான் நீங்கள் வெக்கேஷன் யூஸ் பண்ணமே தவிர அதர்வைஸ் வெக்கேஷனுக்காக நீங்கள் லோன் எடுக்கிறது 100% இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். இந்த அட்வைஸ் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஃபர்தராக எவ்ரி இயரும் நீங்கள் வெக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், அட்வைஸ் வேணும் அப்படின்னா எங்களை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு வெக்கேஷன் ரிலேட்டடாக கைட் பண்ண எப்பயும் தயாராக இருக்கும். ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யாரெல்லாம் வெக்கேஷன் போகிறாங்களோ அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம், எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த ஒரு நாலேஜ் கிடைக்கும் போது கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.